அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன போல் குரான் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் வித் டீப் தஃப்சீர் அப்படின்ற 45 டேஸ் கிளாஸினுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மதரசாவை பற்றின சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் நியூவாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த மதரசா எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கே இருக்குது, யார் நடத்துகிறாங்க, எதை பேஸ் பண்ணி இவங்க கொண்டு போகிறாங்க அதெல்லாம் தெரியல. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம மதரசா பற்றி. நம்ம மதரசாவுடைய நேம் வந்து தாருல் வதூத், ஓகேங்களா, இலவச இஸ்லாமிய பெண்கள் கல்விக்கூடம். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் இது போயிட்டுருக்கு, ஓகேங்களா. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த நம்பர் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மதரசாவில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. நம்ம மதரசா ஆன்லைனில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1.5 years ஆகுது, ஓகேங்களா. இதில் ததுக்கீரா, திக்ரா, ஃபஹ்முல் குரான், திக்ரா லில் ஆலமீன், எளிய முறை தொல்கை, உசூலு தஃப்சீர், இல்மு தஜ்வீத், தல்கீன் தஹ்சீன், இது போல் நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது அல்லாஹ்வுடைய உதவியில். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 4 கோர்சஸ் வந்து நம்ம புதுசாக கொண்டு வரோம். அதில் ஒன்று தான் குரான் அண்ட் சயின்ஸ், ஓகேங்களா. இந்த குரான் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் வித் தஃப்சீர் இதை தான் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ என் சைட்லேருந்து நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு புதுமையான ஒரு கோர்ஸ், ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு வாய்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தோம்னா எந்த அளவுக்கு எல்லாருக்கும் இது புரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக கன்வே பண்ணலாம், அதில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது யாருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்து ஜென்ஸாக இல்லாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதை நான் அமானிதமாக உங்ககிட்ட கேட்குறது இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ குரான் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் வித் டீப் தஃப்சீர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு தீனுடைய விஷயங்களையோ இல்லை நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் வழியாவோ இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் நீங்கள் தீனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு போய் ஜாயின் பண்ணாலும், நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறது, நீங்கள் போய் சேர்ந்துருக்கிற இடம் வந்து சரியான இடம் தானா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த வகையில் இப்போ எங்களுடைய இந்த கோர்ஸ் குரான் அண்ட் சயின்ஸ் வித் டீப் தஃப்சீர் இந்த கோர்ஸ் இருக்குல்ல, இதனுடைய அடிப்படை என்ன, எந்த புக்கிலேருந்து நாங்கள் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம், இது எங்களோட சொந்த கருத்தா சுய கருத்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது எதுவுமே வந்து சொந்த கருத்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக குரான் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் இதை எதுலேருந்து நாங்கள் எடுத்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறோன்னா, டாக்டர் ஜாகிர் நாயக் இருக்காங்கல்ல, அவங்களுடைய புக்கில் இருந்து தான் உங்களுக்கு இந்த 40 டாபிக்ஸுமே நாங்கள் எடுத்து பண்ண போகிறோம். அவங்க புக்கில் தான் இருக்குல்ல, நீங்கள் ஏங்க அதை எடுத்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த டீப் தஃப்சீர் நம்ம சொல்கிறோம்ல, அந்த தஃப்சீர் எதுலேருந்து எடுக்கிறோன்னா இப்னு கசீர்லேருந்து. இப்போ இதை ரெண்டையுமே ரிலேட் பண்ணி தாருல் வதூதுடைய ஒரு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களிடையில் இந்த ஆலிம முபல்லிகா இந்த கோர்ஸ் எல்லாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அதிகமாக தெரியுதே தவிர இந்த குரானுடைய தஃப்சீர், ஹதீஸினுடைய விளக்கம் இதெல்லாம் அவ்வளோவா இல்லை, ஓகேங்களா. இது அல்லாமல் எல்லாருனாலையும் முபல்லிகா, ஆலிமா இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சப்ஜெக்ட்ஸ் ஓவர், ஸோ டிஸ்கன்யூ பண்ணிடுறாங்க. வீட்டில் மேக்ஸிமம் நம்மளுடைய மெயின் தாட் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும். எது இந்த குரான், தஃப்சீர், ஹதீஸ் அவங்கக்கிட்டையும் அவங்களும் இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுடைய கோர்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் தாருல் வதூதை ஸ்டார்ட் பண்ணோமே, ஓகே. அல்லாஹ்வுடைய உதவியில் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த குரான் அண்ட் சயின்ஸோட தஃப்சீரை நம்ம சேர்த்து சொல்லும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும், நல்லாவே இருக்கும், தஃப்சீரையும் எடுத்துகிட்டு போக முடியும் நம்மளால் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா. இப்போ ஆதார நூல்கள்லாம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் இந்த 45 டாபிக்ஸில் நான் ஒரு 4 டாபிக்ஸை உங்ககிட்ட இன்றைக்கி காமிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள், ஓகேயா. வாட்டர் சைக்கிள், அப்புறம் கருவுற்ற மேகம் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று வந்து ஆவியாகுதல் எவாப்ரேஷன், இன்னொன்று ஃப்ளைட் ஆஃப் தி பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்க 40 டாபிக்ஸ்லேருந்து ஒரு 4 டாபிக்ஸ் உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்னா, இந்த கோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பறவை பறக்குது. பறவை பறக்கிறதுல என்னப்பா அதிசயம் இருக்குது? பறவை பறக்குது, அதுக்கு வந்து ரெக்கைகள் இருக்குது, அந்த விங்ஸ் இருக்குது, ஃபெதர்ஸ் இருக்குது, ஸோ அதை வச்சு அது பறக்குது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சிருப்போம், நமக்கு அதுதான் தெரியும். ஆனால் அந்த பறவை பறக்கிறதுக்கு அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதனுடைய விங்ஸ் பொசிஷன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. சயின்ஸில் சொல்கிறதுக்கு முன்னாடியே 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் குரான் வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கான், ஓகேங்களா. இப்போது இந்த வசனம் எங்கே இருக்குது, அந்த வசனத்தை நம்ம வந்து தஃப்சீரின் மூலமாக உங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், ஓகேயா. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள்,
வாட்டர் சைக்கிள். இப்போ இந்த வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொன்னால் என்ன, நீர் சுழற்சி. நமக்கு மழை பொழியுதில்ல, மழையின் மூலமாக நமக்கு மழை நீர் வருது. அந்த மழை நீர் வந்து ஆறாவோ இல்லை குளம் குட்டைகளில் இருந்தோ சேர்ந்து அந்த தண்ணி ஃபைனலாக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு ஓஷன், அதாவது சமுத்திரத்துக்கு அந்த தண்ணி போகுது. அங்கேருந்து எவாப்ரேஷன் அப்படின்ற இந்த டாபிக் மூலம் பாருங்கள். எவாப்ரேஷன் அப்படின்றதன் மூலமாக அகைன் அது வந்து ஆவியாகி எங்கே போகுதுன்னு சொன்னால் இந்த மேகங்களுக்கே போய் நீர் மேகங்களாக அது ஆகிடுது. நமக்கு மழை தரக்கூடிய மேகங்களாக அது ஆகிடுது. ஓகேங்களா? அங்கேருந்து அகைன் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, வாட்டர் சைக்கிள் அப்படின்ற இந்த ப்ராசஸின் மூலமாக நமக்கு மழை நீர் குடிநீராக மாற்றப்படுது. அது எக்ஸஸாக இருக்கிறது கடலுக்கு போகுது. இதை அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனில் வந்து பல வசனங்களில் அல்லாஹ் நமக்கு வந்து சொல்கிறான். ஓகேயா? அதில் ஒன்று தான் சூரா ஜுமரில் 21வது வசனமும் 22வது வசனமும். நபியே, நீர் பார்க்கவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்கினான், அதை பூமியில் பல ஊற்றுகளாக ஓட வைத்தான். பிறகு அதன் நிறங்கள் மாறுபட்ட விளைச்சல்களை அதன் மூலம் அவன் உற்பத்தி செய்கின்றான். பிறகு அது காய்ந்து விடுகிறது, அதை நீர் மஞ்சளாக பார்க்கிறீர். பிறகு அதை அவன் காய்ந்த சருகுகளாக ஆக்கிவிடுகிறான். நிச்சயமாக இதில் அறிவுள்ளவர்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கின்றது. இதை பாருங்க, சூரா ஜுமரில் 21வது வசனமாக இது இருக்குது. அதில் அல்லாஹ் முதல்ல என்ன சொல்கிறான், வானத்தில் இருந்து மலையை இறக்கியதாகவும், அதுக்கப்புறம் பூமியில் அதை பல ஊற்றுக்களாக ஓட வைத்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த மழை நீர்னால் நமக்கு நிறைய விளைச்சல்கள் இருக்குதானே, ஃப்ரூட்ஸ் இருக்குது, பழங்கள் இருக்குது, தானிய வகைகள் இருக்குது, எல்லாமே வந்து அந்த மழைநீர் மூலமாக அல்லாஹ் நமக்கு விளைச்சல்களை கொடுக்குறான். அந்த விளைச்சல் வந்து நாளடைவில் என்ன ஆகுது, எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதனுடைய க்ரீனிஷ் தன்மை, அந்த ஒரு பச்சை பசேர்னு இருக்கிற தன்மை எப்படியா மாறிடுது, ஒரு மஞ்சள் நிறமாக மாறிடுது. மஞ்சள் நிறமாக மாறினது நமக்கு எப்படி ஆகிடுது, நாளடைவில் பாருங்களேன், நீங்கள் செடியெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒன்றுனா அதில் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த செடி வந்து அதனுடைய தன்மையை இழந்துடுது, மாறிடுது. அது வந்து ஒரு குப்பையாக மாறிடுது. அது அப்போ மாறும்போது என்ன நிலைமையில் இருக்கும்னா சருகுகள்னு தான் அதை நம்ம சொல்லுவோம். ஓகே, இது போல் மாறிடுது அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த 2 விஷயத்தை இங்கே சொல்கிறான். மழை நீரை பற்றியும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இன்னொன்று அந்த சருகுகள், அந்த மழைநீர் மூலமாக என்னென்ன பயன்களை நம்ம பெறுகிறோம் அதை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக அல்லாஹ் இந்த இடத்துல நிச்சயமாக இதில் அறிவுள்ளவர்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம முன்னாடி வாட்டர் சைக்கிளில் பார்த்துருப்போம். இது பாருங்களேன், இந்த இடத்துல அந்த சயின்டிஸ்ட் வந்து அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, முந்தைய காலத்து மக்கள் அதை எப்படி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நிலத்தடி நீர் ஆதாரம்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. அதாவது இந்த போர்வெல் இப்படியெல்லாம் ஒன்று போட்டு தண்ணியை நிலத்துக்கடியிலேருந்து நம்மளால் எடுக்க முடியும், இந்த மாதிரி இல்லை. அவங்க அதை பற்றி என்ன கான்செப்ட், அவங்க அதை அந்த நிலத்தடி நீர், இந்த நீரை பற்றின கான்செப்ட் அவங்களுக்கு என்னவா இருந்துச்சுங்கிறத இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை இன்ஷால்லா இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தை இங்கே கவனிக்கணும், நம்ம தஃப்சீர் இப்போ நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோன்னா, குரான் அண்ட் சயின்ஸில் சொன்னதை குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கிறத இந்த இடத்துல நம்ம சொன்னோம். இதை பாருங்கள், இப்போது செகண்ட் ஒரு விஷயம், அந்த சூரா ஜுமரில் 21 22 ஒன்றா தான் நமக்கு வந்து இப்னு கசீரில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? எதுக்காக அல்லாஹ் இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்ல வரான், அதாவது தஃப்சீர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரானை இப்போ முஸ்லீமாக பிறந்த எல்லாருக்குமே குரான் ஓத தெரியணும் அப்படிங்கிறது எப்படி கடமையோ, அதே போல் குரானுக்கான பொருள், குரானுக்கான விளக்கம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறதும் அவங்க மேலே கடமை தான். அப்போ உசூல் தஃப்சீர், இந்த தஃப்சீர்னால் என்னென்னா குரானுடைய விளக்க உரை, விரிவுரை. என்ன குரான் நம்ம தான் தர்ஜமா படிக்கிறோம்ல, அதுக்கும் மேலே என்ன இருக்குது அப்படின்னா, தர்ஜமா அப்படிங்கிறது நீங்கள் குரானுக்கு படிக்கக்கூடிய பொருள். சரியா? அந்த வசனத்துக்கான பொருள் தான் படிக்கிறீங்க. ஆனால் அந்த வசனத்தை அல்லாஹ் ஏன் சொன்னா, என்ன காரணத்துக்காக சொன்னாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது தான் தஃப்சீராக இருக்குது. சரியா? இப்போ ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்துடைய பின்னணி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சூரா நாஸ், ஃபலக் இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம வந்து சொல்லுவோம், அது வந்து கண் திருஷ்டிக்காகவும், ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது, நபிக்கு வந்து முடியாமல் போனப்போ அவங்களுக்காக இது வந்து இந்த ஷிஃபாவாக இந்த 2 சூறா வந்தது அப்படின்லாம் நம்ம சொல்லி படிச்சிருக்கோம்ல. அதே போல் ஒவ்வொரு குரானில் உள்ள ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்குது. அப்படி பார்க்கும்போது சூரா ஜுமரில் அல்லாஹ் 21வது வசனத்தில் இந்த கடல் நீர், அதாவது இந்த மழை நீரை பற்றியோ அது கடலில் போய் சேர்ந்து அகைன் ஒரு ரீசைக்கிள், இந்த வாட்டர் சைக்கிள் வந்ததுக்கு ரீசனும், 2வது இந்த மழை நீர்னால நமக்கு என்ன பிரயோஜனங்கள் இருக்குது, கடைசியில் அது காய்ந்து சருகா போகுதுன்றத சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத
39வது 22வது வசனம், அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அல்லாஹ் எவருடைய நெஞ்சை இஸ்லாமிற்கு விரிவாக்கி அவர் தன் இறைவனின் வெளிச்சத்தில் இருக்கின்றாரோ அவர் உள்ளம் இறுகியவருக்கு, அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேர்வழியில் வந்த ஒருத்தவர் வழி கெட்டு போனவரும் 2 பேரும் சமமாவாங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹுவின் நினைவை விட்டு உள்ளங்கள் இறுகியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், முன்னாடி வசனம் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, அறிவுள்ளவர்களுக்கு இதில் ஒரு உபதேசம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை இந்த விளக்க உரையில் நம்ம இங்கே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னால், இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில், அதாவது சூரா ஜுமரில் 21 நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம்ல அந்த வசனத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. பூமியில் உள்ள நீர் வளத்திற்கு மூலாதாரமே எந்த நீராக இருக்குது அப்படின்னு சொன்னால் வானத்திலிருந்து வரக்கூடிய மழை நீராக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, மற்றொரு அத்தியாயம், அதாவது 25 48வது வசனத்தில், 25வது சூரா 48வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் இந்த மழை நீரை தூய்மையானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். இப்போ பாருங்கள், மழை நீர் ஊற்று நீராக அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னென்னா, மழைநீர் எப்படி ஊற்று நீராக மாறுது அதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூற்றையும் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கூற்றை மட்டும் இந்த இடத்துல நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது இல்லாமல் மற்றவங்களும் இருக்காங்க, இது ஒன்றுமே போதுமானது, இது ஒன்றுமே நமக்கு போதுமானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தலை சிறந்த தஃப்சீர் குரான் முஃபஸ்ஸிரீன்களில் அவங்களும் ஒருத்தவங்க. முஃபஸ்ஸிரின்னா யார்? திருக்குரானுக்கு விரிவுரை அளிக்கக்கூடியவங்க. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், பின்னர் அதன் மூலம் பல வண்ண பயிர்களை வெளிக்கொண்டு வருகின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறான். அதாவது அதன் மூலம், அந்த மழைநீர் மூலம் நமக்கு பல வண்ணங்களில் பயிர்கள், செடிகள், காய்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே வசனம், அதே சேம் வசனம் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறகு அது காய்ந்து விடுகிறது, அதை நீர் மஞ்சளாக பார்க்கிறீர், பிறகு அதை அவன் காய்ந்த சருகுகளாக ஆக்கி விடுகிறான், நிச்சயமாக இதில் அறிவுள்ளவர்களுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது நான் சிம்பிளாக சொல்கிறேன். எப்படி ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு முதுமையும் வயோதிகமும் அவங்களுக்கு மரணம்னு ஒன்று நிச்சயமோ, அதே போல தான் இது அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறான். எதை? ஒரு நல்ல பச்சை காய்ந்து விடுகிறது, அதை நீர் மஞ்சளாக பார்க்கிறது. இதுக்கு முன்னாடி அந்த மழை நீர்னால நமக்கு என்ன பச்சை பசேர்னு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ்னு ஒன்று வருதில்ல, அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அது எப்படி ஆகிடுது, தன்னுடைய பசுமை தன்மையை முழுமையாக இழந்து அந்த காய்ந்த தன்மைன்னு ஒன்று கடைசியில் சருகுகளாக அது மாறிடுது. இது சிந்திக்கிறவங்களுக்கு ஒரு உபதேசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? சிந்திக்கிறவங்களுக்கு உபதேசம் அப்படின்னா, அந்த உபதேசம் என்னன்னா, இது போல தான் துனியாவில் நம்மளுடைய வாழ்க்கையும் சரியா. நம்மளும் ஒரு இளமை பருவத்தில் இருக்கோம், முதுமை வருது, தள்ளாடுறோம், அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு மரணம்னு ஒன்று வருது. அப்போ எது நமக்கு இறுதியானது, உறுதியானது? மறுமையுடைய வாழ்க்கை தான் நமக்கு உறுதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அது அமையுது. ஓகேங்களா? இதை அல்லாஹ் தஆலா நம்மக்கிட்ட எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். ஒரே ஒரு வசனம், சூரா ஜுமரில் 21வது வசனம் சரியா. அந்த வசனத்தில் எத்தனை விஷயத்த அல்லாஹ் நமக்கு எடுத்துகிட்டு வரான். ஃபஸ்ட்டு மழைநீர் எப்படி உருவாகுது அப்படி, இதுதான் சிஸ்டர்ஸ் குரானுடைய அழகிய ஒரு கன்வே பண்ணுற ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்கிறான்ல, யாராவது இதுக்கு நிகராக ஒரு ஆயத்தை, ஒரு வசனத்தை நீங்கள் உருவாக்கிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு. இதுதான் பல கருத்துக்கள் அழகாக ஒரே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் எத்தனை விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் பாருங்கள். எத்தனை விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு மழை நீரை பற்றி வருது, அந்த மழை நீர்னால் நம்ம பெறுகிற பயன்களை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி ஒன்றும் இல்லாமல் போகுதோ அது போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஸோ அவன் மறுமைக்கு தேவையான விஷயங்களை யோசிக்கணும், இதை வச்சு அவன் யோசிக்கணுன்ற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அது இல்லாமல் இதுக்கு அடுத்து உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போதும், அதாவது 22வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவருடைய உள்ளத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்து விட்டானோ, அல்லாஹ் தாலா யாரை நேர்வழியில் கொண்டு வந்துட்டானோ சரியா, அல்லாஹுடைய விஷயங்களை நம்ம கேட்டு நம்ம நல்லது செய்யக்கூடிய மனிதர்களாக மாறிட்டோமோ, அவங்களும் நல்லதின் பக்கமே நல்லதுடைய வாசமே வராமல் தீமையிலேயே ஈடுபட்டுருக்க ஒருத்தர், இவங்க 2 பேரும் சமமாவாங்களா? ஒரு காலம் ஆகவே மாட்டாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ நேர்வழின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலம் நம்ம போகணுங்கிறது தெரியாமல் பாவத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட மனிதனுடைய முடிவு என்னவா இருக்குது? தெளிவான வழிகேடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன்,
தெளிவான வழிகேட்டில் தான் அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுதான் சிஸ்டர்ஸ் குரான் அண்ட் சயின்ஸ் வித் டீப் தஃப்சீர். இதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மெசேஜ் ஆர் கால் எனிதிங் நீங்கள் பண்ணலாம். நான் தாருல் வதூதுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்.